இப்போ நிறைய வீட்டில் நான்வெஜ்ஜுன்னு சொன்னாலே உடனே கிண்ணமாக ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடாது. எங்க சுகருக்கும் ஆயிலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ சுகர் வந்தாலே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் கொலஸ்ட்ரால். ஏன்னா எப்போ நம்மளுக்கு ஹையர் சுகர் இருக்கோ ட்ரைக்ளிசரைட் ஜாஸ்தி ஆகும். ட்ரைக்ளிசரைட் ஜாஸ்தியானா பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் விஎல்டிஎல் ஜாஸ்தி ஆகும். அதனால நம்ம டெஃபினட்டாக எண்ணெயை குறைக்கணும். ஒன்லி 3 teaspoons per day. ஸோ இது கிரேவி ஃபார்மில் தான் சாப்பிடணும். ஸோ நம்ம ஒரு கப்பு இந்த தென்னை அரிசி ஆர் எனி ஆஃப் த ரைஸ் யூஆர் டேக்கிங், 1 கப்பு ப்ரோட்டீன், 2 கப் வெஜிடபிள். நார்மலாக பீப்புள் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கிற குடும்பங்களுக்கு எவ்வளோ நீங்கள் காய் வாங்குவீங்க அப்படின்னு கேட்டால் 1/4 கிலோ சமைப்போம்மா அது போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டயபெட்டிஸ் வந்தால் அப்படி சாப்பிட முடியாது. ஒத்தருக்கே ஒரு வேளைக்கே பொரியல் இல்லை கூட்டு உங்களுக்கு 150 to 200 grams வேணும்.